இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க இத கட்டினா மட்டும் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? கர்ப்பப்பையே இல்ல. என்னதான் சாமியா இருந்தாலும் கர்ப்பப்பை இல்லாதவளுக்கு குழந்தை பிறக்குமா என்ன? இத கட்டினா என்ன, கட்டாட்டி என்ன? இது தொட்டல கட்ட சொன்னா கீழே போட்டு போறா. குழந்தை ஆசை இருந்தா மட்டும் போதுமா? கொஞ்சம் கூட புத்தி இல்ல. சரியான முட்டாளா இருக்கா. எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. நான் இன்னொருத்தரை கட்டிக்க விரும்பல. ஆனா நீ அப்படி இல்ல. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. இன்னொரு வாழ்க்கைலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு என் மாமா தான் வேணும். சாத்தியமே இல்ல. கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் நீ அடமா இருக்கிறது தப்பு ரம்யா. இத பாரு, அது தப்பாவே இருக்கட்டும். அத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. அத நாங்க பாத்துக்கிறோம். நீ குறுக்க வராம இருந்தா போதும். ரம்யாவோட வாழ்க்கை வீணா போயிடும். பரவாயில்லையா? அதான் போச்சே. இனிமே என்ன இருக்கு போறதுக்கு? இனிமே என்ன இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தா எதுவுமே இருக்காது. நாம ஆசைப்பட்டது நடக்கலன்னா கஷ்டமா தான் இருக்கும். நாம தான் நம்ம மனசை மாத்திக்கிட்டு வேற வழிய பார்த்துட்டு போகணும். இதை விட்டா வேற வழியே இல்ல. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கும் சிவா மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கும். அத நீ தடுக்காம இருந்தாலே போதும். நான் இருக்கும்போது அது நடக்காது. நீ யாருடி? நீ யாரு தடுக்க? கேவலம் என் குடும்பத்துல வந்து ஒட்டிட்டு இருக்கிற ஒரு பிச்சைக்காரி நீ. என்கிட்டயே சவால் விடுறியா? நான் பிச்சைக்காரியாவே இருந்துட்டு போறேன். என்னை என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. ஒரு அம்மாவா நீங்க பண்றது பெரிய தப்பு. ரம்யாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது நீங்க. தப்பா கைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் போதும். உன்னோட அட்வைஸ் எதுவுமே தேவையில்ல எனக்கு. தயவு செஞ்சு போயிடுங்க இருந்து. துளசி, போலாமா? டைம் ஆயிடுச்சு. போலாம். நீங்க அங்க என்ன பண்றீங்க? வாங்க. இதோ தொட்டில் சரியா இருக்கான்னு பார்த்தோம் மாமா. நல்லா கட்டிருக்காங்க. குழந்தை கன்ஃபார்ம் இல்ல ரம்யா? ஆமா நல்லா கட்டிருக்காங்க. எல்லாரும் கார்ல வெயிட் பண்றாங்க. சீக்கிரமா வாங்க போலாம். ரம்யா போலாம்.
பார்த்து இறங்க கூடாதா? என்னப்பா நீ? தெரியாம ஆயிடுச்சுமா. அங்கதான் அங்கதான். பார்த்து பார்த்து வாங்க. வா. வந்துட்டேன். வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? இருங்க. ஐயா, நான் நல்லா இருக்கேன்ப்பா. உனக்கு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, காரை விட்டு இறங்கும்போது காலு லைட்டா சுளுக்கிக்கிச்சு, வின்னு வலிக்குது. பாத்துட்டா போச்சு. எந்த காலையா? இதோ இந்த கால் தாம்மா, இங்கதான். இதோ இந்த இடத்துல தான் சுளுக்கிருக்கு. பாட்டி நல்லெண்ணெய் போதுமா? எந்த வீட்ல விளக்கெண்ணெய் வச்சிருக்காங்கம்மா? அதெல்லாம் ஒரு காலம். மலை ஏறி போச்சு. நல்லெண்ணெயே கொடுத்தா. ம் பாட்டி இந்தாங்க. ஆ. கால்ல சுளுக்கு இருக்குப்பா. எங்க விசாலாச்சு? அம்மா, நான் இங்கதாம்மா இருக்கேன். விசாலாச்சு, இந்த வீட்ல குழந்தை சத்தம் எப்போ? சிவாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ஏதாவது விசேஷமா? ஹாஸ்பிட்டலுக்கு போகாம கண்ணு தெரியாதவங்கள வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றீங்க. காசு மிச்சம் பண்றீங்களா? ஏய், எனது கண்ணு தெரியாதா? கைய புடிச்சா உடம்புல இருக்கிற மொத்த பார்ட்ட பத்தியும் புட்டு புட்டு வைக்கும் பாட்டி. இத நான் நம்பணுமா? அப்போ நம்பாதீங்க. இத பாரு, நாடி புடிச்சு பார்த்தேன், எத்தனாவது மாசம் ஆனா பொண்ணான்னு சொல்லிடுவாங்க. அம்பலம், அம்மா. எந்திரிச்சு உதறு. ஆ, பரவாயில்லம்மா, ஆ. இப்ப வலி தெரியல. சரிப்பா. ஆ. அம்பலம், ஒரு 2-3 நாளைக்கு இப்படி பண்ணா எல்லாம் சரியாயிடும்பா. சரிம்மா, ரொம்ப நன்றி. ஆ. பரவாயில்லப்பா, நீ நல்லா அவங்க இரு. கிட்ட துணியை கொடு. வாங்க உட்காருங்க. ஆ. சீக்கிரம் சரியாயிடுச்சு. விசாலாச்சி, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. விசேஷமா இல்லையா? என்ன நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? இருந்திருந்தா உங்களை கூப்பிட்டு இருக்க மாட்டாங்களா?